ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். எங்கள் பிஸ்னஸ் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய பிஸ்னஸும் சூப்பராக போய்கிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். சூப்பர் சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? வெல்கம் டு தர்மிகா சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். தர்மிகா.in வெப்சைட்டில் இப்போ டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நிறையா பேர் என்னுடைய சேனலை பிஸ்னஸ் டிப்ஸுக்காகவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குற அளவு டிலே ஆயிடுச்சு. சாரி 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 ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான், தெரியுமா? ஏன் அப்படின்னு பார்க்குறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? யூடியூப் மூலமாக எனக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த மாதிரி இதுலேருந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து எனக்கு ஆர்டர்ஸ் வரும். அவங்க எல்லாருமே இந்த ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சு ஆர்டர் பண்ணுவாங்க. நம்ம வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணுறவங்க இந்த ப்ராடக்டில் வேறு என்னென்ன யூசஸ் இருக்குது, இதை வேறு எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய ப்ரமீட் கேப், பாம் ஸ்ப்ரவுட்ஸ் பவுடர், தென் தர்மிகா சோப் மேக்கிங் லை, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸே நிறையா பேர் நம்மளுடைய லைலாம் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதெல்லாமும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அதிக டைம் கிடைக்காம இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ், அப்புறம் சாரியும் கூட. ஓகேவா? கண்டிப்பாக இந்த வீடியோவில் பிஸ்னஸ் டிப்ஸ் இருக்குது. கவனமாக கேட்டுகிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவோட தம்ப்நெயில் பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் போட்டு இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகுறதுக்கு இனிமேல் இப்படி மட்டும் பேசுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் தம்ப்நெயிலில். எப்படி பேசணும் அதை தான் நான் சொல்ல போகிறேன். எப்பயுமே நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்னொருத்தவங்களும் அதே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மள்ட்ட சொல்லுவாங்க, உன் பிஸ்னஸ் செம்ம சூப்பராக போய்கிட்டு இருக்காமே, வேறு லெவலில் போய்கிட்டு இருக்காமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது நமக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இருந்தாலும் அவங்கள்ட்ட சொன்னால் நம்மளுடைய பிஸ்னஸ் கண்ணு போட்டுடுமோ அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த நிமிஷத்தில் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, ஓரளவுக்கு போகுது, அவ்வளோதான். உனக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு? உனக்கு நல்லா போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இல்லையா? இப்போது ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்போ நல்லா போய்கிட்டு இருக்கிற பிஸ்னஸை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நானாவது ஓரளவுன்னு சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வேறு வார்த்தைகள்லாம் சொல்லுவீங்க. அதாவது கேட்குறவங்கள சந்தோஷப்படுத்துகிறீங்களாம், அந்த மாதிரி. ஓகேவா? இப்போது நீங்கள் சொல்கிற நல்லது இல்லாத ஒரு வார்த்தை சொல்லுவீங்க இல்லையா? அந்த வார்த்தையை பின்னாடி இருந்து யூனிவர்ஸ் கேட்டுட்டு என்ன தெரியுமா சொல்லும்? உங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு சொல்லிவிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நீங்கள் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்காக யூனிவர்ஸ் நீங்கள் சொன்ன விஷயத்தை நடத்திடும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன், யார்கிட்ட உங்கள் பிஸ்னஸ் பற்றி பேசினாலும், யார் உங்கள் பிஸ்னஸை பற்றி இப்படி கேட்டாலும், ஆமாப்பா ரொம்ப நல்லா போய்கிட்டுருக்கு, உண்மைதான் அப்படின்னு சொல்லி பழகுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிஸ்னஸ் பண்ணுற எல்லாத்துக்கும். எல்லாருமே நினச்சி பார்ப்பீங்க, நான் எனக்கு நல்லா மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு, நிறைய ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. அவங்க கேட்டாங்க, அவங்கள்ட்ட சொன்னோம், அதுக்கப்புறம் நமக்கு அதிகமாக ஆர்டர்ஸே வரல அப்படின்னு நீங்கள் எத்தனை பேர் நினச்சிருப்பீங்க? அதுக்கு காரணம் உங்கள் மனசு தான். அவங்கள்ட்ட சொன்னால் நமக்கு ஆர்டர்ஸ் அதிகமாக வராது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு நடத்தி காமிக்கும். அதில் அவங்கள சொல்லி எந்த குத்தமும் இல்லை, உங்களுடைய வாய்னால தான் நீங்கள் உங்கள் பிஸ்னஸை நல்லா இல்லாமல் ஆக்கியிருக்கீங்க. ஓகேவா? அதை தான் நான் சொல்கிறேன். யார்கிட்ட பேசும்போதும் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுங்க. பேசும்போது பின்னாடி இந்த யூனிவர்ஸ் என்ன சொல்லும்? உங்கள் கட்டளை என் பாக்கியம் அப்படின்னு சொல்லும். இதை கேட்டுட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், என்னையை சுற்றி பேசுகிற எல்லாருமே இப்படித்தானே பேசுகிறாங்க, எல்லாருக்கும் எப்படி நான் இப்படி ஒரு பாசிட்டிவான பதிலை நான் சொல்ல முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நானும் ஏன்னா ஒரு காலத்தில் நான் இது மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் சமாளிச்சுட்டு வந்தவங்க தான். அதனால தான் நான் சொல்கிறேன். இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இல்லையா? நம்ம இவ்வளோ பாசிட்டிவாக இருந்தாலும் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக சுரண்டி எடுக்கும்போது நம்மளுமே ஒரு நெகட்டிவ் ஆகிடுவோம். ஓகேவா? அப்போது அந்த விஷயத்தை மாற்றுறதுக்கு என்கிட்ட ஒரு கேஜெட் இருக்குது. அதுதான் என்ன அப்படின்னா, எங்களுடைய ப்ரமீட் கேப்.
பிரமிடோட யூஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெகட்டிவாக வந்து பாசிட்டிவாக மாற்றும். இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, இந்த மாதிரி நிறையா பேர் உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்போது நீங்கள் சொல்லிட்டு வந்துடுறீங்க. அப்போது அவங்க சொன்ன வார்த்தைகளே வந்து உங்கள் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். என்ன இப்படி சொல்கிறாங்க, என்ன நம்ம இப்படி சொல்லிட்டோமே நம்ம பிஸ்னஸை பற்றி, அதே மாதிரி யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? அப்போது ஒரு 5 நிமிஷம் இந்த பிரமிட் கேப்பை வியர் பண்ணி உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு கிடைச்ச சந்தோஷங்கள், இந்த பிஸ்னஸ் எனக்கு நல்லபடியாக தான் போய்கிட்டுருக்கு, இந்த பிஸ்னஸ் வந்து என்னை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி முன்னேற்றிட்டுருக்கு அப்படின்னு இந்த பிரமிட் கேப் வியர் பண்ணி ஒரு 5 நிமிஷம் சொல்லிவிட்டு எந்திரிச்சிருங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள்கிட்ட இருந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உங்களை பாசிட்டிவாக புது மனுஷியாக உருவாக்கி வெளியில் கொண்டு வரும் இந்த பிரமிட். சும்மாலாம் இந்த ப்ராடக்டை வந்து ஒரு நாளைக்கு வந்து 30-40 கேப்னு யாருமே வாங்குறது இல்லைங்க. ஏன்னா இது இந்த மாதிரி அதிசயமான விஷயங்களை வந்து நடத்திட்டுருக்கு. ஓகேவா? இது வந்து பிஸ்னஸில், ஆனால் ஆரோக்கியத்துலேயும் சரி, அவங்க மன நிம்மதி, சந்தோஷம், அப்புறம் வந்து வீட்டில் நம்ம வேணுங்கிற விஷயம் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரமிட் கேப் வந்து நிறைய மேஜிக் பண்ணிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் இந்த பிரமிட் கேப் வாங்கணுங்கிறதுக்காகவும் சொல்கிறேன். ஏன்னா பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்கும் பாசிட்டிவ் மைண்ட் செட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வாங்கி இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு வேறு லெவலில் ரிசல்ட் கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ் சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேக்கிங் பண்ணி வைங்க, அந்த ப்ராடக்டையே பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் வேறு என்னென்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கேன்? ஃபோனில் வந்து மெசேஜ் வரும்போது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஆர்டர் மெசேஜ் வந்த மாதிரி நினைங்க. அதே மாதிரி ரிங்டோன்ஸ் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷனலான ரிங்டோன்ஸ் வந்து வைங்க அப்படின்னு நிறைய பிஸ்னஸ் டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இதோட அடுத்த கட்டத்தில் என்ன அப்படின்னா, பிஸ்னஸ் கிராட்டிடியூட் கிளாஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நன்றியுணர்வு பற்றி தான் இருக்கும் இந்த கிளாஸில். இது வந்து இப்போது என்னுடைய பிஸ்னஸ் ஒரு நார்மலான லெவலில் போய்கிட்டு இருக்கு, இது அடுத்த கட்டத்துக்கு நோக்கி நீங்கள் முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டுமே இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, பட் வந்து ரிசல்ட் வந்து அபரிவிதமாக இருக்கும். ஏன் நான் இந்த விஷயத்த வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸில் நான் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்கேன் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி. பிஸ்னஸ் கிராட்டிடியூட் மெத்தட். ஓகேவா? தொழிலில் நன்றியுணர்வு முறையை பயன்படுத்தி நிறைய நம்ம அச்சீவ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து வர்ற ஆர்டர்ஸும் சரி, வர்ற கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸும் சரி அபரிவிதமாக இருக்கும். நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய மனநிலையிலேயே நம்மளை வச்சிட்ருக்கோம் இந்த நன்றியுணர்வு பிஸ்னஸ் கிராட்டிடியூட் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மேலே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வந்து கிளாஸ் அப்படின்னு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப்பில் நீங்கள் எத்தனை பேர் ஜாயின் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிடுவேன், கிளாஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவேன். கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கிளாஸ் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருக்கும். சீக்ரெட் புக்கில் ஒரு வசனம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேர்டிங் கோட்டு. ஏன்னா முதல் படியில் மட்டும் ஏறுங்கள், படிகள் முழுவதையும் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி தான் நீங்கள் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிட்டீங்க. இந்த பிஸ்னஸோடைய அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நினைக்கணுமே தவிர, இந்த பிஸ்னஸ் கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தாதீங்க. இப்போ நமக்கு ஒரு பிஸ்னஸ் கிடச்சிச்சு, அந்த பிஸ்னஸை அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றுறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த கிளாஸஸில் வந்து சொல்லிக் கொடுப்பேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது மூலமாக இந்த பிஸ்னஸ் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் ஆரோக்கியமாகலாம், சந்தோஷமாகலாம். அப்புறம் நீங்கள் நினச்ச ஒவ்வொரு விஷயமும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட நடக்கும்போது நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்களோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சில பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க, ஏன் பிஸ்னஸில் கிராட்டிடியூட் பிஸ்னஸ் டிப்ஸ், ஏன் பிஸ்னஸ்ன்னு இருக்கீங்க, பிஸ்னஸில் தான் கிராட்டிடியூடை ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க இல்லையா? உங்களுக்கான பதில்,
ஏன் இப்போ ஒருத்தவங்க ஒரு விஷயத்தில் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா தான் அதை பற்றி பேசுகிறதுக்கான தகுதி வந்து அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நான் இந்த பிஸ்னஸை வந்து கிராட்டிடியூட் முறையில் வந்து நான் வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் கிடச்சதும் எனக்கு கிராட்டிடியூட் நன்றியுணர்வுனால தான். இந்த ப்ராடக்டை வந்து இவ்வளோ தூரத்துக்கு நான் லாபகரமாக சேல் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு காரணமும் இந்த நன்றியுணர்வுனால தான். எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு விஷயமும் இந்த நன்றியுணர்வுனால தான் கிடச்சிச்சு. நான் இருக்கிற வீட்டிலேருந்து, எனக்கு கிடைச்ச கார்லேருந்து, என்னுடைய குழந்தைங்கள்லேருந்து, எனக்கு கிடைச்ச சப்போர்ட்டிவான எல்லா விஷயங்களும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எனக்கு இந்த கிராட்டிடியூடில் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுடைய பிஸ்னஸையும் இந்த கிராட்டிடியூட் முறையில் கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்றலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப லென்த்தாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ். கண்டிப்பாக பொறுமை இருந்தால் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். உங்களை மாதிரி ஒரு நிலையில் இருந்து தான் நான் வந்து இந்த நிலைக்கு வந்திருக்கேன். காலையில் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நம்மளுடைய வேலைகளை அந்த பிஸ்னஸ்க்கு சம்மந்தமான வேலைகளை நம்ம பார்த்துட்டு, அப்புறம் பசங்க ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வரும்போதும் நம்ம வீட்டில் இருந்து அவங்கள ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்குறது. இந்த லைஃப் எத்தனை பேருக்கு வேணும்னு நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்க. எனக்கு அந்த லைஃப் கிடச்சிருக்கு. இந்த விஷயம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தது 100% என்னுடைய நன்றியுணர்வு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.